ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ப்ரோமோ வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆஃபீஸ் ரிலேட்டடான ப்ரோமோ தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷெடியூலில் வந்து இந்த ஷூட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா. காவேரி இந்த காஸ்டியூம்லையும் விஜய் இந்த காஸ்டியூமில் தான் லைவ் வந்திருந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக விஜய் ஆஃபீஸ்க்கு அவங்க போகலை. இது வேற ஒரு கதையே வேற மாதிரி இருக்கு. இஸ் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. காவேரி வந்து ஜாப் தேடி நம்ம விஜயோடைய ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. பட் அந்த ஃப்ரெண்ட் வந்து காவேரி உங்கள் மிஸ்ஸஸ் வந்து இங்கே ஜாப்காக வந்திருக்காங்க, ரிசப்ஷனிஸ்ட் ஜாப்காக அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கே போயிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டுமே நான் தான் அப்படின்னு விஜய் போயிட்டு அங்கே நிற்கிறாரு. ஏன் காவேரி என்னை விட்டு போன, நீ இல்லாம நான் தவிச்சு போயிடுவேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மேடம் ஆஸ் யூஸ்வல் அதான் வீட்டில் வெண்ணிலா இருக்கால அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம விஜய் வந்து அவரோட ஹாட்ல கையை வச்சு உன்னை இங்கே வச்சிருக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் காவேரி வந்து இனிமே என்னால் எங்கள் அம்மாவை வந்து கஷ்டப்படுத்த முடியாது, அதுவும் மரியாதையாக போயிடுங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, பிரவீன் சார் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீனை இப்போ தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னார் இல்லையா. அந்த சீன் வந்து இதுக்கு அடுத்து ஏதாவது ப்ரொமோவில் வருமா இல்லை இதை தான் அவர் வந்து அப்படி சொன்னாரா சொல்லிட்டு எனக்கு புரியல. பட் கன்ஃபார்மாக ஏதோ சாங்கெல்லாம் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து இன்னும் ஏதோ ஒரு சீன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்றது மட்டும் புரிய வந்துருச்சு. நம்ம கூட விஜய் ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஏதாவது அந்த அங்கே இருக்க ஸ்டாஃப்னால இவங்களுக்கு தான் அந்த எம்டி சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் தெரிய வரும்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே தெரிய வைக்க மாட்டாங்க போல். ஸோ இதே சேம் லொக்கேஷனில் தான் விஜயோட ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இன்டர்வியூ வந்த லொக்கேஷனாகவும் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து செம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்கமிங் அழகான பிடிஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போல். இன்னும் ஒரு 3 to 4 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த சீன்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.